போக்குவரத்து துறையின் அபிவிருத்தியே ஒரு நாட்டின் துரித அபிவிருத்திக்கு வழிவகுக்கின்றது. இருப்பினும் நம் நாட்டின் கிராம பகுதிகளின் வீதி புனரமைப்பு நடவடிக்கைகள் தாமதப்படுத்தப்படுகின்றமை நாட்டின் அபிவிருத்தியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. பள்ளிமுனை கிராமத்தின் பிரதான வீதியே இது. மன்னாரில் உள்ள பெருக்கை மரத்தினை பார்வையிடுவதற்காக அன்றாடம் வருகை தரும் சுற்றுலா பிரயாணிகள் இந்த பாதையை பயன்படுத்தி வருகின்றனர். நீண்ட காலமாக எவ்வித அபிவிருத்தியும் இல்லாமல் காணப்படும் பாதையின் நிலை நமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. மீன்பிடியை பிரதான தொழிலாக கொண்டுள்ள இந்த கிராமத்தில் பாதை சீரின்மையினால் மீன் விற்பனையில் ஈடுபடுவதில் சிரமங்களை எதிர்கொள்வதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த கிராமத்தில் 190% மக்கள் மீன்பிடியாளர்கள். இவர்கள் பிடிக்கும் தங்கள் மீன்களை கொழும்புக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்த வீதி பிரதான வீதி. இந்த வீதியை பயன்படுத்துவது பெரிய சிரமப்படுறார்கள். அரசு அதிகாரிகள், பாடசாலை செல்லும் மாணவர்கள், வைத்தியசாலைக்கு செல்பவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் இந்த வீதியினை பயன்படுத்தி வருவதாக அங்கலாய்க்கின்றனர். இதுவரையில் எனக்கு நான் அறிந்த காலந்தோக்கனா 15 வயது என்று நினைக்கிறேன். பள்ளிக்கூடம் படிக்க இதே நிலைமை தான். சில வேளைகளில் சொல்யூஷன் போடுவார்களாம், இதுதான் நடக்குதே தவிர, ஆனால் திறமையாக திருப்திகரமான ரோட்டா இது இல்லை. வீதி மோசமாக சேதமடையும் போது அதனை தற்காலிகமாக புனரமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற போதிலும் அது மீண்டும் சேதமடைவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்த வீதியினை புனரமைத்து தருமாறு அரசியல்வாதிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்த போதிலும் கவனத்திற்கொள்ளப்படவில்லை என பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இந்த வீதியை புனரமைப்பதற்காக நாங்கள் வீதி அபிவிருத்தி திணைக்களம் ஆர்டிஏயிடம் பல முறையிட்டுள்ளோம். ஆனால் இதுவரையும் அந்த வீதியானது புனரமைக்கப்படவில்லை. இந்த வீதியில் இடையிடையே பேச்சோட்டுவார்கள், அதோட முடிஞ்ச வேலை. அல்லது எலெக்ஷன் வந்தால் அல்லது அமைச்சர்கள் வந்தால் இந்த வீதியிலே பேச்சோட்டி மண் போட்டு நிரப்புவார்கள். மற்றபடி இந்த வீதியை புனரமைப்பது கிடையாது. தமது கிராமத்தின் வீதி எப்போது புனர் நிர்மாணம் செய்யப்படும் என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் பள்ளிமுறை கிராம மக்கள்.